இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ரிப்பீட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போறோம். ஓகேவா? ரிப்பீட் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சம் கேரக்டர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா வேணும் அப்படிங்கிறப்ப இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல நான் எப்படி இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னு பாருங்க. ஈக்குவல் REPTன்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்க டெக்ஸ்ட் கேட்கும். நமக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ அதை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கலாம். நான் வெர்டிக்கல் பார் கொடுக்குறேன். காமா எத்தனை டைம்ஸ் எனக்கு வந்து இது ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா, எனக்கு இந்த செல்ல உள்ள இந்த நம்பர் டைம்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகணும். ஸோ நான் இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வெர்டிக்கல் பார் வந்து 50 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா செல்லுக்குமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் சார்ட் டைப்ல நான் கொண்டு வர போறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே ஃபாண்ட் டைப்ல வந்து பிளேபிள் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்டை மாத்தினோடனே நமக்கு சார்ட் டைப்ல வந்துருச்சு. ஸோ இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லா செல்லுக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இதை பத்தி தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.